ஸோ அடுத்தது இயரிங்ஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னா, நான் ட்ராப் ஷேப் வச்சு ஃப்ளவர் மேக் பண்ண போகிறேன். பிங்க் கலர் ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். பேஸ் வந்து சின்னதாக இருக்கிறனால நான் எல்லாத்துக்குமே கம் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பேஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கம்மில் அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். ட்ராப் ஷேப்பில் வந்து நான் ஃப்ளவர் மேக் பண்ண போகிறேன். இப்படி வைக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு 3/4 வந்து உள்ளே இருக்கணும், 1/4 வந்து எம்டிஎஃப்க்கு வெளியில் இருக்கணும். எதனால் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த எம்டிஎஃப் வந்து வெளியில் ஆடாக தெரியாது. சென்டரில் வந்துட்டு க்ரீன் கலர் ரவுண்ட் ஸ்டோன் நான் வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு பேஸ் நான் ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள்.